ஹலோ, வெல்கம் டு ஷாஸ் இல்லம். என்னோட வீடியோஸ் நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான கடம்பை தொக்கு தான் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மண் சட்டி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். இது ரீசெண்டாக தான் வாங்கினேன். ஒரு 3 நாள் சீசனிங் பண்ணிவிட்டு இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது நான்வெஜ்ஜுக்கு மட்டுமே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு மண் சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இந்த மண் சட்டி பார்த்திங்கன்னா நான் போன மாதம் பெரியபாளையம் கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ 180 சம்திங் ஏதோ சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போது இதில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே காரத்துக்கேற்ப குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு மிளகாய்த்தூளோட ரெசிபி நான் மேலே கொடுக்குறேன். மேலே ஐக்கானில் வரும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் நான் ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் கடம்பை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இதில் தண்ணியே சேர்க்கக்கூடாது, ஏன்னா இதுலேயே நிறைய தண்ணி வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இதில் நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல. எல்லாமே இந்த கடம்பாலேருந்தே வந்த தண்ணி தான். இது ரொம்ப தண்ணியாக இருக்கறனால ஒரு 3 நிமிஷம் நல்லா ஐஸ் ஸ்பீடில் வச்சு நல்லா வற்ற வச்சுக்கிறேன். கடம்பை பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வேக வச்சோன்னா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். அப்புறம் குழந்தைங்களால மென்று சாப்பிடவே முடியாது. அதனால் மேக்ஸிமம் 8 மினிட்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பரான ரொம்ப டேஸ்டியான கடம்பை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.